பத்திரிகை சகோதரர்களுக்கும் இன்டர்நெட் மீடியா நண்பர்களுக்கும் நன்றி. VFF நான் இதுக்கு முன்னாடி சன் டிவியில் சொல்லியிருந்தேன், பட் அதை கட் பண்ணிட்டாங்க. உங்களால் முடிஞ்சால் போடுங்க. விக்டரி ஃபாலோஸ் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா அவருடைய மனம் போல் இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. இத்தனை ஆர்டிஸ்டுகள் இருக்கும்போது டென்ஷனே இல்லாமல் அவருடைய ஸ்கிரிப்ட் அவ்வளோ கரெக்டாக இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழை பெய்யும் போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இன்றைக்கி ஷூட்டிங் இருக்காதுன்னு நினச்சா கரெக்டாக சொல்லுவாங்க, அன்றைக்கி தான் இன்றைக்கி 7 மணிக்கு ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு. ஸோ என்ன மழை பெஞ்சாலும், என்ன வெயில் அடித்தாலும், என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணார். பிகாஸ் ஹி வாஸ் வெரி கிளியர் இன் ஹிஸ் மைண்ட். இந்த மாதிரி டைரக்டர்ஸ் இன்றைக்கி தமிழ் ஃபீல்டுக்கு தேவை. அந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒவ்வொரு படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறமும் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற அவசியம் சத்தியமாக ஏற்படும். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார், அண்ட் தேங்க்ஸ். நண்பர்களுக்கு முதல்ல வணக்கம். ரொம்ப நாள் தமிழ் படத்தில் ஸ்டண்டே இல்லாமல் இருக்கும்போது முதல்ல பிரேக் கொடுத்தாரு நம்ம விஷால் சார் பூஜை படத்துக்கு. எங்களுக்கு 2 நாள் பயங்கர கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் சுந்தர் சார் படத்தில் அடுத்ததும் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னாரு. நான் சுந்தர் சார் படத்தை இதுவரை பண்ணதே கிடையாது. சுந்தர் சார் படத்தில் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, ஒரே குழப்பம். ஃபஸ்ட்டு ஆர்வமாக கும்பகோணத்துக்கு போய் என்ன ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்டேன். அட பண்ணலாம் மாஸ்டர், என்ன டெஸ்டிங்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னாரு. என்ன இவ்வளோ சீரியஸாக நான் வந்து பண்ணலான்னு பார்த்தா பண்ணலாம் மாஸ்டர். சும்மா ரெஃபரன்ஸ் சொன்னார், 3 வார்த்தைகளை கிடத்தது மாஸ்டர், நீங்கள் பண்ணிடுங்க மாஸ்டர் அப்படின்னாரு. ஒவ்வொரு டேரக்டர் நம்மளை போட்டு பெண்டை கட்டுவாங்க, இவர் கூலாக ரொம்ப ஜாலியாக சொன்னார் அப்படின்னாரு. அது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு கார் சேஸ் ஃபைட் அப்படின்னாரு. 3 அத்தைங்களை காப்பாற்றுற சீக்வன்ஸ். அதை பண்ணும்போது ஒரு 40-50 கார் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. எடுக்கும்போது சார் இப்படி வருது, பிளாஸ்ட்லாம் ஆகுது சார், எப்படி சிச்சுவேஷன் சொன்னால் நீங்கள் எடுப்பீங்க மாஸ்டர் எல்லாத்தையும். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் கிட்டத்தட்ட ஒரு 100 டைரக்டர் ஒர்க் பண்ணியிருப்பேன். இவர்கிட்ட ஒரு கூல், ஒரு நான் தான் எமோஷன் ஆகிக்குவேன். என்ன சொல்ல மாட்டேங்கிறார் சார், எதுவுமே ஒரு அவர் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக சொல்லிடுவார். இது இப்போ எடுத்தால் போதும் மாஸ்டர், எனக்கு அன்னசரியாக தேவையான விஷயங்களே இல்லை. ஸோ எனக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார்கிட்ட ஒர்க் பண்ணது. அப்புறம் திடீர்னு நீங்கள் நடிக்கணும் மாஸ்டர் அப்படின்னாரு. சாப்பிடும்போது நான் நடிக்கலாம் மாஸ்டர், ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது அப்படின்னு. என்ன சார் கேரக்டர்? நான் கேரக்டர் சொன்னார், ரொம்ப நல்லா இருக்கும் நடிகன்னார். சார் ஒன்று நான் நடிக்கிறேன் சார். ஆனால் அந்த கேரக்டருக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்தது. எனக்கு இப்போ ரொம்ப எனக்கே என்னாலே என்னை நம்ப முடியல. ஸோ மிகப்பெரிய அந்த ரெஸ்பான்ஸான ஒரு கேரக்டர். ஸோ தேங்க்ஸ் விசா சார் அண்ட் சுந்தர் சாருக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் இன்னும் வெற்றி பெறணும், இப்போ மேல் வெற்றி தான், இன்னும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். இந்த வெற்றி படத்தில் எனக்கு வாழ்த்துக்களத்த அன்பு நம்பர் சுந்தர் சார் அவர்களுக்கும், அன்பு தம்பி விஷாலுக்கும் என்ன நன்றி. பாடல்கள் அருமையாக கொடுத்து இப்பாத்தில் எனக்கு ரொம்ப நன்றி. உலகம் எங்கும் வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு உங்கள் ஆதரவு கொடுத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்களுடைய ப்ரொடியூசருக்கும் என்னுடைய ஹீரோவுக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இது என்னோட பெரிய மேடைன்னு சொல்லப்போனால் இது எனக்கு பெரிய மேடை. இந்த மேடைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒய்ஃப் மாதிரி. அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது கிடைக்காதான் தோணும். பட் கிடச்ச உடனே ஏன்டா கிடச்சதுன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நிலைமையில் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ரைட்டர் ஆகும்போது குரு சொல்லுவார், நிறைய நான் சொல்லுவேன் ரொம்ப ஆர்வக்குள்ளார, இல்லை சார் நான் இப்போ பெருசாக எழுதி நிறைய அவார்டெல்லாம் வாங்கணும். அப்போ என் குரு சொல்லுவார், சினிமாவில் முதல்ல அட்ரஸ் வாங்கணும்டா, அப்புறம் தான் அவார்டு வாங்கணும் அப்படின்னு. ஸோ அப்படி எனக்கு இந்த ஃபிலிம் வந்து எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருந்தாலும் இந்த படத்து மூலிமா நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கேன். நிறைய பேர் பாராட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சுந்தர் சாருக்கும் விஷால் சாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு வணக்கம். ஆம்பளை படத்தில் நடித்தது வந்து ஃபஸ்ட்டு இட்ஸ் லைக், அதாவது மிஸ் பண்ண ஆர்டிஸ்ட்க்கு வந்து இது வெரி அன்லக்கின்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் நடித்ததுங்கிறதோட இட் வாஸ் ரொம்ப அழகாக ஒரு ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். ஒரே ஒரு கரை ரொம்ப சீக்கிரமாக ஷூட்டிங் முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லுவேன். இன்னும் 2 மாதம் ஷூட்டிங் பண்ணி தான் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கலாம். பட் படத்தோட சக்ஸஸ் பார்க்கும்போது ஐ ஷுட் தேங்க் ஆல் த ப்ரெஸ் அண்ட் பப்ளிக். இது இப்படி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மெயினாக சுந்தர் சாருக்கும் விஷாலுக்கும், பிரில்லியன்ட் டைரக்டர், பிரில்லியன்ட் ப்ரொடியூசர், 2 பேருமே ரொம்ப அழகான ஹியூமன் பீயிங்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். வெற்றி வெற்றி வெற்றி. இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய அளவில் வெற்றி கொடுத்த உங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த விச்சு சாருக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்த சுந்தர் சார் அண்ட் விஷால் சாருக்கு நன்றி. அண்ட் இட்ஸ் பீன் வண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் திஸ் டீம். இவங்க எல்லாரும் சார்பாகவும் ஏதாவது நான் பேசணும்னா நிறையா பேச வேண்டியிருக்கும். அதுக்குன்னு சுருக்கமாக ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுக்கிறேன்.
தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கெலாம் இந்த பலன் கிடச்சிருக்கு. அதுக்கு பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், எல்லாருக்கும், ஊடகம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அப்புறம் மற்றபடி எனக்கு விஎஃப்எஃபோட கிட்டத்தட்ட எனக்கு வீடு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அங்கேயே தான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா படமும் சக்ஸஸாக இருக்குது. இது தொடர்ந்து இந்த மாதிரி அமைச்சு கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தை பற்றி நான் சொல்கிறத விட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் படத்தை பார்த்துருக்கீங்க. நான் ரெண்டு பேர் மாத்திரம் பேச விரும்புகிறேன். பற்றி மாத்திரம் ஃபர்ஸ்ட் எங்கள் கேப்டன் ஆஃப் த ஷிப் எங்கள் டைரக்டர் சுந்தர் சி சார். நான் சுந்தர் சி சாரோட ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில். பட் அவரோட டைரக்ஷனில் நடித்ததில் தான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் மை லைஃப். அவர் நாட் ஓன்லி இஸ் அ ஃபேபுலஸ் டைரக்டர், ஹி இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங். And he's got the pulse of the audience exactly. He knows what people want. Adu enna theva abdingiradhu he's got everything tied up, very controlled, and enga ellarume oru family madri irundhathu. And it was a wonderful experience avaroda vela paakradhu. Second, engalode producer and hero Vishal sir. Seriously, I don't know where the boy gets his energy from. God bless him. And drishti suthi podnum, because மார்னிங் ஷூட்டிங் பண்ணுவார் as a hero. பேக்கப்க்கு அப்புறம் he would exercise. நாங்கள் பார்ப்போம் திரும்பி போகும்போது அவுட்டோர்ல இருந்து he and சுந்தர் சார் will be jogging on the roads. பொள்ளாச்சியில் அந்த வில்லேஜஸ்ல அவங்க ஜாக் பண்ணிட்டு அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த விசிடி மேட்ரா வில்லேஜஸ் அண்ட் தியேட்டர்ஸ் ஃபுல்லா போய் அதை இன்கொயர் பண்ற வேலை பண்ணுவோம். வந்துட்டு then he will work on the accounts. உட்காந்துட்டு என்ன ஓகே இப்ப பழைய மாதிரி லெஜர்ல எல்லாமே இட்ஸ் ஆன் ஹிஸ் லேப்டாப், அவ்வளவுதான் டெக்னாலஜிக்கலி. பட் எவ்ரி இன்ச் எவ்ரி வாட் இஸ் ஹேப்பனிங் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆல்சோ ஹி வாஸ் கம்ப்ளீட்லி அவேர். அண்ட் எல்லாருக்குமே we had the best of the best facilities provided. நாங்க யாருக்குமே எந்த குறையுமே கிடையாது, எந்த டிஃபரன்ஸும் இல்லாம எங்க எல்லாருமே ஒரு டீம் மாதிரி. And last but not the least, the technicians, Gopi sir, enga cinematographer, enga எல்லாரும் ரொம்ப ரொம்ப அழகா, especially என்ன ரொம்ப அழகா காமிச்சதுக்கு. And to the rest of my cast and crew, artist Sriman, Gautam, Abhishek, Satish, Vaibhav, எல்லாருமே whole team, Hansika எல்லாருமே எங்களுக்கு வந்து அதாவது சொன்ன மாதிரி paid picnic-ஆ இருந்தது. எனக்கு எஸ்பெஷலி இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் நான் ஒர்க் பண்ணது. அண்ட் ஹோப் அண்ட் ப்ரே இதுக்கு மேலேயும் டைரக்டர் சாரும் என் ப்ரொடியூசர் சாரும் என்னுடைய நல்ல கான்டாக்ட் நல்ல வச்சு அடுத்த படங்களை ரிப்பீட் பண்ணுவாங்க. ஐ ஹோப் அண்ட் ப்ரே, பிகாஸ் நான் தான் ரொம்ப லக்கி இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ட்டும் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ட்டையும் ஒர்க் பண்ணதுக்கு. ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சுந்தர் சி சாருக்கும் விஷாலுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். அண்ட் காட் பிளஸ் உங்க ரெண்டு பேருமே நீங்க வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா ஒரு வெஞ்சர்ஸ்லயும் God should give them the best health, wealth, prosperity and all the abundance in this year. And good luck to the whole Ambla team. Congratulations to everybody. நன்றி, வணக்கம். காரணம் சுந்தர் சாரும் விஷால் சார் தான். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெற்றிக்கு முழு 2 கதாநாயகர்கள் அவங்க 2 பேர் தான். நன்றி, வணக்கம்.